இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் இந்த வாரத்திலையும் காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபத்தோடு கூட இந்த நாள் செய்திக்கு போகலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு வாரமும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் கூடி வரும்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், எங்களை உற்சாகப்படுத்துகிறீர், என் கண்கள் தெளிவாகிறது. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில், எங்களுடைய வேலைகளில், எங்களுடைய மொத்த வாழ்விற்கும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதை எடுத்து பேசுவதற்கான தைரியத்தையும் அபிஷேகத்தையும் இதன் மேல் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதை இவர்கள் புரிந்து கொள்ளும்படி பேசுகிற ஞானம் உண்டாயிருக்கும்படியாய் செபிக்கிறேன். அவர்கள் இருதயத்திற்குள்ளாக யார் யாருக்கு எந்தெந்த வார்த்தைகள் கிரியை செய்ய வேண்டுமோ அதை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலேயும் அதையே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஞானத்தை குறித்து பார்த்து வருகிறோம். சாலமோனுடைய ஞானத்தில் ஆரம்பித்தோம். ஞானவான்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து பேசினோம். பிறகு கடந்த வாரத்தில் 4 சிறிய மிருகங்கள் பெரிய ஞானமுடையவைகள் என்று சொல்லி நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் ஆகூரனுடைய வசனங்களிலிருந்து நாம் அதை பார்த்தோம். தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவன் ஞானத்தை பற்றி நமக்கு போதிக்கணும்னு நினைக்கும் போது, அல்லது அந்த ஞானி ஞானத்தை குறித்து நமக்கு சொல்லணும்னு நினைக்கும் போது, பெரிய மிருகங்களை பற்றி யோசிக்காம யானை, காண்டாமிருகம், சிங்கம், சிறுத்தை, வேகமாக ஓடக்கூடிய சிறுத்தை, மிகுந்த பலம் உள்ள காண்டாமிருகம், எதையும் சமாளிக்கக்கூடிய சிங்கம், உருவத்தில் மிக பெருசா இருக்கிற யானை, இன்னும் மிக கடுமையாக போராடக்கூடிய காட்டெருமை போன்ற பெரிய மிருகங்களை பற்றி பேசாம மிக சிறிய மிருகங்கள், பலவீனமானவைகளை ஞானத்திற்கு ஒப்புமையாக அவர் பேசுகிறார். அதுட்ட இருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளணும்னு பேசுகிறார். ஏன்னா தேவனுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்குது. அதை தான் நம்ம 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கிறோம். பவுல் எழுதுகிறார், தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பெரிய இந்த மிருகங்களுக்கெல்லாம் போக வேண்டாம், உங்களுடைய அழைப்பை பாருங்க, ஆண்டவர் எப்படி செயல்படுறாருன்ட்டு. நம்மள நிறைய பேர் ஞானிகள் இல்லை, பலசாலிகள் இல்லை, அறிவாளிகள் இல்லை, ஐஸ்வர்யவான்கள் இல்லை, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஏன்னா அந்த காலங்களில் இந்த ராஜாக்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது எப்படி தெரிந்து கொள்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்களுடைய அரசபையில பிரபுக்களை தெரிந்து கொள்வாங்க. இராணுவத்துக்கு வேணும்னா பெரிய வல்லவர்களை தெரிந்து கொள்வாங்க. அவர்களுடைய வரலாறுகளை எழுதுவதற்கு ஞானிகளை தெரிந்து கொள்வாங்க. இப்படி செலக்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் ரோம ராஜ்யம் தெரிந்து கொள்ளும் பொழுது, ஒரு புதிய ராஜா, இயேசு என்கிற ஒரு புதிய ராஜா இங்க ஒரு புதிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார். அதுதான் அவங்களுடைய சுவிசேஷம். அந்த ராஜா எப்படி ஆட்களை செலக்ட் பண்றாருன்னா, வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை. பாருங்க, இந்த வல்லவர்கள் ஞானிகள் எல்லாம் ஏன் அவங்க தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வல்லவர்கள் ஞானிகளுக்கெல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ராஜாவை உயர்த்தணும். இவங்கெல்லாம் உயர்த்தினாதான் இந்த ராஜா பெருமைப்படும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, எளிமையானவர்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இல்லாதவைகள், பலவீனமாய்கள், இழிவானவைகள் அப்படிதான் சொல்லியது. இழிவானவர்கள்னு சொல்லலை. ஏன்னா இந்த உலகத்துல ஆண்டவர் எந்த மனுஷனையும் இழிவானவர்களாகவோ இல்லாதவர்களாகவோ பார்க்கல. இழிவானவைகள், அற்பமான எண்ணப்பட்டவைகள், இல்லாதவர்கள் இல்லை, இல்லாதவைகள், இதெல்லாம் சிலுவையை குறிக்கிற சில விஷயங்கள். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டதபடிக்கு நான் தான் இந்த ராஜாவை உயர்த்தினேன், என் பாடல்கள் மூலமா தான் இந்த ராஜா பெரிய பிரபலியமானாரு,
என்னுடைய வீரத்தினாலதான் நான் தளபதியா இருந்து இந்த நாட்டை ஜெயிச்சு கொண்டு இந்த ராஜாவுக்கு கொடுத்தேன்னு யாரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இல்லாதவைகளை தெரிந்து கொண்டு அவர் தமது நாமத்தை அவர்கள் மூலமாக பெருமைப்படுத்துகிறார். அதுபோலதான் இங்கேயும் கூட தேவன் சிறிய மிருகங்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நமக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த சின்ன மிருகங்கள்ட்ட என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அதுல 2 மிருகங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒண்ணு எறும்பு, எதிர்காலத்திற்காக அது எப்படி ஆயத்தப்படுத்துகிறது, தனக்கு வேண்டியவைகளை எப்படி அது கொண்டு வந்து சேர்க்கிறது. என்கிட்ட இல்லையேன்னு அது புலம்பல. அதனுடைய உருவத்தை குறித்தோ, அதனுடைய குடும்பத்தை குறித்தோ, அதனுடைய கலரை குறித்தோ, அதனுடைய பிறப்பு பின்னணி, அதனுடைய வாழ்நாள், அது சந்திக்கிற போராட்டம், இதை குறித்து அது பேசாம அது வேக வேகமா வேலை செஞ்சு எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அது நம்புகிறது. எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு அதை நம்புறதுனால அது அந்த எதிர்காலத்துக்கு ஆயத்தமாக்குது. அந்த எதிர்காலத்திற்கு நான் போவேன், அது எப்படியா இருந்தாலும் நான் அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்வேன். இதுதான் எறும்பு கிட்ட நம்ம கற்றுக்கொண்டது. அதே நேரத்தில் இந்த குழிமுசல் என்று சொல்லப்படுகிற, கூனிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த குழிமுசல்கள், கண்மலையில் வாழ்கிற, கால்கள் சரியில்லாத, அது பிளாப் மாதிரி இருக்குது, அதால ஓட முடியாது, அதால குழி தோண்ட முடியாது. ஆனா அதனுடைய பலவீனத்தை பத்தி அது பரிதபிக்காம பலமானவர்களுக்கு பின்பாக அது தன்னை மறைத்துக் கொள்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். எல்லாருக்கும் பலவீனம் உண்டு. நீங்க சூப்பர் ஸ்பிரிச்சுவலா இருந்தா கூட சரி, கர்த்தருக்கும் நீங்களும் டெய்லி விசிட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஒண்ணு தெரியணும், நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரர் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிசிக்கல் ஃபிட்னஸ் உடையவங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அன்பானவர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், இன் சம் ஏரியா ஆஃப் அவர் லைஃப் we are limited. ஒரு சில வாழ்வினுடைய ஒரு சில பகுதிகளில் நாம் ஒரு எல்லைக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த பகுதி நம்முடைய பலவீனமான பகுதியாக தான் இருக்கும். ஆனா நாம் அதுல பட்டு பரிதாபப்பட்டு கொண்டு இல்லாம நமக்கு பலமானவைகளுக்கு பின்பாக நம்முடைய பொசிஷனை சரியானபடி நம்முடைய ஸ்ட்ரென்த்ல வைக்கிறது தான் குழிமுசல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். அது எப்படி ஜங்கிள்ல சர்வைவ் பண்ணுது, இவ்வளவு பெரிய மிருகங்கள்லாம் அதை தாக்க முடியாத அளவிற்கு அது தன்னை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்ளுகிறது. நாமும் கூட உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறோம், அவரோடு கூட சிங்காசனத்துல வீற்று இருக்கிறோம், பரத்துல அவரோடு கூட உன்னதங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறோம் போன்ற அந்த வெளிப்பாடுகள் நமக்கு உண்டாகும் பொழுது, சத்துரு நம்முடைய பாதங்களுக்கு கீழாக இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, நாமும் இந்த உலகத்துல சர்வைவ் பண்ணுவதற்கு, எதிர்த்து வாழ்வதற்கு அது நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. இன்றைக்கு நான் அடுத்த 2 மிருகங்களை குறித்து பார்க்க முயற்சிக்கலாம். அடுத்தது வெட்டுக்கிளி. அதை குறித்து ஞானி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து ரொம்ப ரொம்ப நிறைய காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள் நான் படித்தேன். இந்த வெட்டுக்கிளி பாருங்க, ரொம்ப மென்மையான, ரொம்ப கையை வச்சு நசுக்குனா நசுங்கிரும், அப்படி ஒரு பலவீனமான ஒரு மிருகம் அது, இல்லது பூச்சி ஏதாவது சொல்லலாம். ஆனா இந்த வெட்டுக்கிளி தனியா இருக்கும்போது ஆபத்து இல்லாதது. ஆனா இது ஒரு கூட்டமா சேர்ந்ததுன்னா, இந்த படத்தை பாருங்க, இந்த படம் அதுல எப்படி ஒரு படையாக அது போகிறதுன்னு பாருங்க. இந்த வெட்டுக்கிளி ஒரு வாதையாகவே 10 வாதைகள்ல கடைசி வாதைக்கு முந்தின வாதை, அந்த தலைப்பிள்ளை சங்காரம் என்று சொல்லப்படுகிற அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக கடைசியாக 9வதாக வந்த அந்த வாதை தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வாதை இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், பெரிய வாதையா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுல இந்த 9வதா என்னன்னு சொல்லி சொன்னா இந்த வெட்டுக்கிளி தான் பாருங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல இந்த வெட்டுக்கிளிக்கு இராணுவங்களே பயப்பட்டது. சில சிவிலைசேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு கலாச்சாரங்கள், இவைகளே அழிந்து போயிருச்சு. இந்த வெட்டுக்கிளி பவுஞ்சா வந்ததுன்னா, அது ஒரு கூட்டமா வந்ததுன்னா பிரம்மாண்டமான படையா வரும். அது போன பிறகு அந்த நாடு சுபிட்சமே ஆக முடியாத அளவுக்கு ஆயிடும். எல்லாத்தையும் அழிச்சிரும், அது எல்லாத்தையும் அழிச்சிரும். பயிர் வகைகள், அதனுடைய வரலாறுகள்லாம் வாசித்து பார்த்தா இதனால கெட்டு போன நாடுகள் நிறைய இருக்குது, இந்த அழிக்கப்பட்ட நாடுகள் நிறைய இருக்குது. இதுல நமக்கு என்ன பாடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம எல்லாரும் தனியா இருக்கிற வரைக்கும் பலவீனமானவர்கள். ஆனா சபையாக சேரும் பொழுது,
ஒரு கூட்டமாக மாறும் பொழுது, தேவன் விரும்புகிற அந்த கூட்டமாக நாம் மாறும் பொழுது நம்மளால எதிர்க்க முடியாததே கிடையாது. சபைன்றது சாதாரண ஒரு ஆளால உண்டாக்கப்பட்டதில்லை, தேவனால கட்டப்படுகிற சபை. அது ஒரு ஆளு, இது எங்க சபை, நாங்க 50 பேர் இருக்கிறோம் சபையில, நாங்க 5000 பேர் இருக்கிறோம் சபையில, அது அந்த சபையை நான் சொல்லல. தேவன் சொன்னார், இயேசு சொன்னார், என் சபையை நான் கட்டுகிறேன் அப்படின்னாரு. அந்த சபை கிளம்பிருச்சுன்னா பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. எந்த எதிர்ப்புகளும் இந்த வெட்டுக்கிளி கிட்ட நிக்கவே முடியாது. அதுதான் இந்த டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுகிற அந்த விஷயங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்குது. இந்த நம்முடைய மனிதர்களுடைய ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு சொல்லி சொன்னா, தங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தலைவர்கள் வேணும் அப்படின்னு யோசிக்கிறது. இப்ப பாருங்க, தலைவர்களை ஏன் தேடுறோம், அல்லது நம்மளை வழிநடத்த யாரையாவது ஒருத்தரை ஏன் தேடுறோம், அல்லது ஒரு குருவை ஏன் தேடுறோம், யார்கிட்டயோ ஒருத்தர் போய் ஏன் பிரசங்கம் கேட்கறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப என் பிரசங்கத்தை கேட்கறாங்கன்னா என்ன அர்த்தம், எனக்கு என்னமோ ஞானம் இருக்குது, இவர் ஏதோ என்னமோ வந்து கடவுள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து சொல்றாரு. ஆனா பைபிள் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, நாம ஒவ்வொருவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் போதிக்கிறார். அப்போ இதுல ராஜாவுக்கு வேலை என்னன்னு தெரியல. இங்க இதுல புத்திசாலித்தனம் பாருங்க. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய், ராஜா இல்லைன்னு, ராஜா எதுக்கு தேவைன்னா, ஒழுங்காரு, வரிசையா உட்காரு, இப்போ கிளம்பு, புறப்பட்டு போ, இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு ஒரு தலைவன் ஜனங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தனியா ஒரு ஆளு லோனரா இருந்தாருன்னா, அல்லது ஒரு தலைவன் இல்லாத ஒரு கூட்டம் இருந்தது. நான் நிறைய நேரத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, அல்லது நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம், நானும் என்னுடைய நண்பரும் சபையை பத்தி பேசியிருப்போம். அதிலெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு வந்து சபையை குறித்த ஒரு கனவு. அந்த சபை எப்படி இருக்கணும்னா, ஆராதனை இல்லாத, பிரசங்கம் இல்லாத, பாஸ்டர் இல்லாத ஒரு சபை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட இதை நான் 100 பேர்ட்ட சொல்லியிருந்தா, என்கிட்ட ஒரு 96 பேர் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது என்ன பாஸ்டர் இல்லாத சபை, பாஸ்டர் இல்லாத சபை எப்படி ஒழுங்கும் கிரமமா இருக்கும், பாஸ்டர் இல்லைன்னா ஒழுக்கம் இல்லாம போயிடாதா, யாருக்கு என்ன செய்யணும்னு எப்படி தெரியும், எப்போ என்ன செய்யணும்னு எப்படி தெரியும், ஒரு லீடர் இருந்தா தானே இதெல்லாம் தெரியும் அப்படின்றது தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன ஐடியான்னு சொல்லி சொன்னா, ஏன் ஒரு தலைவர் தேவை, தலைவர் இல்லாம கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்கன்னா அங்க வந்து யார் முதல்ல பேசணும், யார் ரெண்டாவது பேசணும்னு தெரியாது, ஒழுக்கம் இல்லாம போயிடும், யார் இந்த மீட்டிங்கை நடத்துறதுன்னு தெரியாது, எல்லாரும் சேர்ந்து எதையாவது குழப்பி செஞ்சிருவாங்க. இதான் நம்முடைய பயம். ஆனா ஞானிகள் 10 பேர் கூடினாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? இப்ப இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ராஜாக்கள் இல்லை, அதே நேரத்துல அது பவுஞ்சு பவுஞ்சாய் தான் புறப்படுகிறது. ஆங்கில வேதாகம் நல்லா சொல்லுது, அது வந்து ரேங்க்ஸ்ல போகுதுன்னு சொல்லுது. ரேங்க்ஸ். ஏன்னா டிசிப்ளின் இல்லாம எதையும் நம்ம சாதிக்க முடியாது. ஆனா இந்த டிசிப்ளினை பின்னால இருந்து நம்மளை மேய்ப்பதற்கு ஒரு ஆள் தேவை அப்படின்றத இல்லாம, நமக்கு ஒரு கேப்டன் இருக்கிறாரு, நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்து. அவர் இப்பொழுது தம்முடைய சபையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வழி நடத்துகிறார். அதை பத்தி நான் பேச போறேன். ஆனா இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு தலைவன் இல்லாதிருந்தும் சரியாக பவுஞ்சு பவுஞ்சாக இந்த பேட்சஸ், இந்த ரேங்க்ஸ் எப்போ என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியுது. அதுதான் இதனுடைய பெரிய புத்திசாலித்தனம். எப்பொழுதுமே இந்த ராஜாவுக்கே இதை சொல்றதே ஒரு ராஜா. அவர் சொல்றாரு, எப்படி ஒரு ராஜா இல்லாம நாட்டை நடத்த முடியும்? ஆனா இந்த வெட்டுக்கிளிகள் எப்படி இப்படி கேப்சர் பண்ணுது? ஒரு நாட்டை இன்னொரு ராஜா வந்து போய் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு மாபெரும் சிஸ்டமேட்டிக் யுத்தம் செய்யணும் இல்லையா? ஒரு ராஜா இருக்கணும், தளபதி மந்திரிகள் இருக்கணும், தளபதிகள் இருக்கணும், போர் சேவகர்கள், தலைவர்கள், 100க்கு அதிபதிகள் இருக்கணும், பிறகு போர் சேவகர்கள் இருக்கணும், அதுல காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை இருக்கணும்.
இப்படியெல்லாம் இருந்து 2 நாடுகள் போர் செய்யுது. ஆனா இது போய் சர்வசாதாரணமா அழிச்சிட்டு வந்துருது. எந்த நாட்டையும் இது விட்டு வைக்க மாட்டேங்குது. இது விட்டு வைக்கல, ஆனா இதுக்கு ராஜா இல்ல. சம்திங் என்னமோ நடக்குது இங்க. அது என்ன நடக்குதுன்னு இவருக்கு புரியல. எப்படி இது பவுஞ்சா புறப்பட்டு செல்லுது? எப்படி இது இவ்வளவு அழகா போய், நான் ஒரு இடத்துல வாசித்தேன், இந்த வெட்டுக்கிளிகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக நெருப்பு வைக்கிறாங்க. நெருப்பு வச்ச உடனே ஒரு குரூப் ஆஃப் வெட்டுக்கிளிகள் முதல்ல பறந்து அந்த நெருப்புல விழுந்து நெருப்பு அணைச்சிடுதுங்க. அவ்வளவு வெட்டுக்கிளி. அது அணைஞ்ச உடனே பின்னால வந்த குழுக்கள், வெட்டுக்கிளி குழுக்கள் நேரா உள்ள போய் அந்த நாட்டை அழிச்சிடுது. அப்ப பாருங்க, அதுங்களுக்கு இந்த டீம் ஸ்பிரிட்டினுடைய வல்லமை தெரியுது. எப்ப யாரு லீட் பண்ணணும், எப்ப யாரு மறிக்கணும், யாருக்காக யாரு மறிக்கணும், எப்படி நம்முடைய நோக்கம் ஒன்றுதான், அந்த நாட்டை போய் சுதந்திரிக்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி ஒரு தலைவன் இல்லாமலேயே இதெல்லாம் செய்ய முடியுது? ஒரு வெட்டுக்கிளியால செய்ய முடியுது, நம்மளால செய்ய முடியாதான்றது தான் கேள்வி. ரோமர் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு, ஒரே வாயினாலே நீங்க மகிமைப்படுத்தணும். அதுதான் இதனுடைய நோக்கம். ஒரு சபையாக நம்ம சேரும் பொழுது இந்த சபையில பல வாய்கள் இல்லாம ஒரு வாயினால எல்லாரும் ஒரே மாதிரி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். இந்த ரெண்டும் இல்லாத போதுதான் நம்மளால ஒரு மனமா வர முடியல. பொறுமை, ஆறுதல். பொறுமை இல்ல, அதே நேரத்தில் ஆறுதல் இல்லைன்னா பதட்டம் உண்டாகும். யார் முன்னால வர்றது, யார் பின்னால போறது, யார் சத்தம் ஃபர்ஸ்ட்ல கேட்கறது, யார் வாய் துடிக்கிறத வீடியோ எடுக்கப்படும். கடவுள் யாரை உத்து பார்ப்பாரு, அவருக்காக நம்ம அதிகமா செஞ்சு சாதிச்சு காட்ட வேண்டாமா, அப்படிலாம் யார் முன்னால நிக்கிறவங்க அப்படின்ற பதட்டம்லாம் எங்க வருது? இந்த பொறுமையும் ஆறுதலும் இல்லாத போது. அதனாலதான் அவர் சொல்றார், பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருத்தரை எல்லாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லல. ஒருத்தரை எல்லாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு மனதா ஒரு தலைவரை நியமிச்சுக்கோங்க அப்படி சொல்லல. இவர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு மனதை உண்டாகணும்னா, இந்த மகிமை உண்டாகணும்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த விஷயங்களை தான் சபை ஒரு குடும்பமாக அல்லது ஆர்கானிக்காக இயேசு விரும்பினது போல இருந்ததுன்னா இது நமக்கு புரியும். இப்ப கம்பெனி மெத்தட்ல வந்துட்டதுனால, இப்ப ஒரு ராஜ்யம் மனப்பான்மை அல்லது அரசியல் மனப்பான்மை இருக்கிறதுனால இந்த ஹைரார்கி நம்ம கண்டிப்பா தேவைப்படுது. தலைவர் தேவைப்படுது, உபத்தலைவர் தேவைப்படுது, அதுக்கு கீழே உள்ளவங்க தேவைப்படுது, யார் எந்த பதவியில இருக்காங்க, அவங்களுடைய புரோட்டோகால் என்ன, இதெல்லாம் சபையில பேசப்படுது. நீ இவரை இப்படிதான் பார்க்க முடியும், அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்க முடியும், பாஸ்டரை பார்க்கணும்னா அந்த பாஸ்டர் தினம்னு ஒண்ணு இருக்குது, அன்னைக்கு தான் பார்க்க முடியும், நிறைய புரோட்டோகால் இருக்குது. இது நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியம். நிறுவனங்கள் வளருவதற்கு, ஒரு அரசாங்கம் நடத்துவதற்கு யார் வேணா எப்ப வேணா போய் ஒரு முதல்வரை பார்க்கலாம், தலைவரை பார்க்கலாம்னா தலைவருக்கு வேற வேலையே செய்ய முடியாம போயிடும். ஆனா சபை என்பது குடும்பம் அப்படின்னு சொன்னா அப்பாவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குவோமான்றது தான் கேள்வி. அப்பாவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்டும் அண்ணன் தம்பியோட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட்டும் வாங்குறது இல்லை. இது அப்பா அங்க தலைவர்னு சொல்லல, இந்த தலைவர் கிடையாது. அப்பா குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்றவரா இருக்கிறாரே தவிர நான் சொல்றபடிதான் நடக்கணும் இந்த குடும்பம் அப்படின்னு சொன்னாருன்னா அது டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. அது ஏதோ ஒரு ஈகோஸ்டிக் மேன் ஒரு குடும்பமாக மாறிட்டாரு, ஒரு கஷ்டம் உண்டாகுது அப்படின்னு அர்த்தம். அது நல்லதுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆனா நிறுவனங்கள் நடக்கும்போது அப்படி ஒரு தலைவர் சொல்றதை கேட்டாதான் நிறுவனம் நடத்த முடியும். ஆளுக்காள் பேசிட்டு இருந்தா நிறுவனம் நடத்த முடியாது. சோ நம்முடைய கேள்வி, நாம சபையாக இயேசு விரும்பின ஒரு குழுவாக, இயக்கமாக அப்படி மாற போறோமா, அல்லது இந்த ஒழுங்கும் கிரமமும் உடைய 3 பாட்டு 2 சாட்சி
3வது பாட்டு 2வது ஸ்டான்ஸா 2 முறை படிக்கும்போது கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை, பிறகு சாட்சி, காணிக்க, பிரசங்கம், இறுதி ஜெபம், அறிவிப்புகள், இந்த இதன்படி நடத்த போறோமா அப்படின்றது நம்முடைய சாய்ஸஸ்ல இருக்குது. இங்க நம்ம ஏதோ எப்படி நடத்தினாலும் பாவம் செய்யல, ஆனா நம்முடைய சாய்ஸஸ் இருக்குது. இங்க ஞானத்தை கற்றுக்கொள்ளணும்னா அது தலைவன் இல்லாம கூட செயல்பட முடியும். அதான் ஞானம்னு சொல்லுது. ஒரு தலைவன் இல்லாமலே நீங்கள் சரியாக செயல்பட முடியும்னா, சரி தலைவன் இல்லைன்னா சரியா செயல்பட முடியாதுன்றது கிடையாது. பவுஞ்சாய் புறப்பட்டு செல்லுகிற இந்த வெட்டுக்கிளிகளை பாருங்க. எப்படி இந்த வெட்டுக்கிளிகள் பண்ணுதுன்னா, முதல்ல அது தன்னுடைய கூட்டத்தை அறிந்து கொள்ளுது. அதுக்கு தெரியுது அது தனியா இருந்தா எவ்வளவு ப்ராப்ளம்னு அதுக்கு தெரியுது. அப்படி தனியா இருக்கிற ப்ராப்ளத்தை அது ஃபிக்ஸ் பண்ணதுனால அது தனக்கு ஒரு குழு தேவை என்பதை அறிந்து கொள்கிறது. குழு மனப்பான்மையாக இருக்கிறது. சில பேர் சில சபைகளுக்கு போவாங்க, அங்க அவங்க பாதிக்கப்படுவாங்க, ஏமாற்றப்படுவாங்க, நினைச்ச மாதிரி இருக்காது. அந்த நேரத்தில் காயப்பட்டுருவாங்க. காயப்பட்ட உடனே சபையை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் இன்னொரு சபைக்கு போவாங்க, அங்கேயும் ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எங்கேயுமே போகக்கூடாதுங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. எங்கேயுமே போகாம நீங்க லோனரா இருந்தீங்கன்னா, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. நீங்க இந்த ஒண்டியா இருக்கிறத பத்தி யோசிக்காதீங்க. இருவர் சேர்ந்து இருந்தால் நல்ல பயன். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாடி அவனை தூக்கி விடுவான். இது பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒண்டியா இருக்கிறத பத்தி நான் பேசல. சபைதான் தேவனுடைய தரிசனம். சபைதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை. அவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சபை ரொம்ப முக்கியம். ஆனா இப்பொழுது நடக்கிறது இயேசு சொன்ன சபை கிடையாதுன்னு சொல்றேன். இங்க நடந்து கொண்டு இருக்கிறது இயேசு சொன்ன சபை கிடையாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். அப்ப அந்த சபை எப்படி நடக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பிறகு பேசுவோம். ஆனா நான் இப்ப உங்களுக்கு சொல்றது, தலைவர்களை விட நண்பர்கள் மிக முக்கியம் என்பதை வெட்டுக்கிளிகள் அறிந்து கொண்டது. தலைவன் என்னை நடத்துவதற்கு ஒரு தலைவன் தேவை என்பதை விட, என்னை சுற்றிலும் என்னை போலவே செயல்படக்கூடிய, என்னுடைய கனவுகளைப் போலவே அவர்களும் கனவுடையவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் கூட்டம் எனக்கு தேவை அப்படிங்கறதான் தெரியுது. நான் இன்னும் சில வாரங்கள்ல நண்பர்களை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்றத பத்தி பேசுறேன். விசேஷமாக வாலிபர்களாக இருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களை சரியான விதத்தில் தெரிந்து கொள்ளும்படி தயவாய் கேட்கிறேன். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், வீணரோட சஞ்சரிக்கிறவன் நாசம் அடைவான். அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தரத்தை சிந்திக்கக்கூடியவர்களோடு கூட உங்கள் நட்பு இருக்க வேண்டும். அவங்க தலைவர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப பார்த்தாலும் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, உங்களை பின்னால இருந்து தள்ளிக்கிட்டு, அப்படிலாம் ஒருத்தர் இருந்தா தான் நான் முன்னேற முடியும்ன்றது கிடையாது. ஆனா நான் எப்படிப்பட்டவர்களோட பழகுகிறேனோ அப்படிப்பட்டவனாக நான் மாறுகிறேன். இது ரொம்ப முக்கியம். அப்ப எப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளணும். உங்களுடைய எதிர்கால கனவுகள் இவர்களோடு நண்பர்களாக இருப்பது நிமித்தமாக உங்கள் கனவுகளை நீங்க விரைவாக அடைவதற்கு, உங்களுடைய ஃபியூச்சரை உருவாக்குவதற்கு இந்த நண்பர்கள் பயன்படுவார்களா? இவருடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்குதா? இவருடைய குணாதிசயங்கள் அப்படிப்பட்டதா இருக்குதான்றது நீங்க புரிந்து கொண்டு அப்படிப்பட்டவர்களோடு நீங்க நட்பு வைக்கணும். நமக்கு நண்பர்கள்ன்றவங்க டெய்லி பார்த்தேன் அதனால ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், அப்படிதான் நமக்கு நண்பர்கள். நம்ம சூஸ் பண்றது இல்லை. இப்படிப்பட்டவர்கள் தான் என்னுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்றது இல்லை. ஸோ வெட்டுக்கிளிகள் தனியாக இயங்குவதில்லை. தனியாக இருக்கும்போது அது மிக பலவீனமானவைகள். ஆனா கும்பலா சேர்ந்துச்சுன்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கு எதுவாலும் முடியாது. அதே போல இந்த வெட்டுக்கிளிகளை நீங்க என்ன பண்ணியும் அது உள்ள நுழையிறத தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப இந்த ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா, ஜன்னல்லாம் சாத்திட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கதவெல்லாம் சாத்திட்டீங்க, ஜன்னல்லாம் சாத்திட்டீங்க, எங்கேயாவது ஒரு சின்ன கிராக் இருந்தா போதும். சாக்கடை பைப் இருக்கு பாருங்க, அதை எப்படி மூட முடியும்? அது வழியா உள்ள வந்துடும். அதனுடைய விஷயம் என்னன்னா, விடாப்பிடியாக, பெர்சிஸ்டன்ஸாக, இட் வில் நாட் குவிட்.
அது எங்க நுழையணும்னு நினைச்சிருச்சோ அந்த இடத்துல நுழையாம விடவே விடாது. அது எப்படியாவது அந்த அந்த இடத்துக்குள்ளாக அது போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு டெனாசிட்டி, அப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட தான் இன்னைக்கு தேவை. விடாப்பிடியாக காரியங்களை செய்கிறவர்கள். என்ன நடந்தாலும் சரி, எனக்கு இது இருக்குது, நான் அதுல போவேன். நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு நெருப்பை போட்டு கூட அந்த நெருப்பை அணைச்சிட்டு அடுத்த குரூப் உள்ள போயிருச்சு. கான்கோரிங் ஸ்பிரிட். விட்டு விடாத இங்க வந்து அடைக்கப்பட்டிருக்குது, இங்க எனக்கு போகிறதுக்கு பாதை இல்லை, அப்படி அது யோசிக்கிறதே இல்லை. அதுதான் வெட்டுக்கிளியிலிருந்து நாம கற்றுக்கொள்கிற இரண்டாவது காரியம். இட் வில் நாட் குவிட். நம்மள என்ன ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னா, நம்ம சீக்கிரத்துல சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். சரி, இங்க வாசல்கள் அடைக்கப்பட்டுடுச்சு, நம்ம வந்து வேற வழிகளை, வேற வேலைகளை பார்ப்போம், வேற இடத்துக்கு போவோம். இது அப்படி இல்லை. அதனுடைய வேலை முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல அது வந்து ஒரு ஒரு பெர்சிஸ்டன்ட் ஸ்பிரிட்டை பார்க்கலாம். நீங்க அதை வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது. தடுத்து நிறுத்த முடியாத ஒரு ஒரு ஞானம் அதுகிட்ட இருக்குது. நீங்க என்ன பண்ணாலும், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல இருந்து அது உள்ள வரும். அப்போ நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆவி தேவை. விடாப்பிடியாய் தொடர்கிற, சோர்ந்து போகாமல் தொடர்கிற, தைரியத்தோடு தொடர்கிற ஒரு ஆவி நமக்கு தேவை. அந்த வெட்டுக்கிளிகள் அந்த நெருப்புல விழுந்து இறந்து மற்ற வெட்டுக்கிளிகளை வெட்டதை குறித்து நான் வாசிக்கும் போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் தான் இந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக முதலாவது மரித்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால இன்றைக்கு நாம கூட மரணத்துக்கு விரோதமாக பேச முடியும், மரணத்துக்கு விரோதமாக எண்ண முடியும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அதோடு கூட நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. அந்த மரணத்தை நாம ஜெயிக்கணும். அதுதான் அல்டிமேட் எய்ம், அல்டிமேட் கோலா இருக்கும். சரி, அடுத்தது மிக முக்கியமானது, இந்த வெட்டுக்கிளியினுடைய பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய அமைப்பு அதை ரொம்ப தூரம் பறக்க விடாது. அதால ரொம்ப தூரம் பறக்க முடியாது. ஆனா வெட்டுக்கிளிகள் பல மைல் தூரம் பயணம் பண்ணுகிறது. வெட்டுக்கிளிகள் வந்து அப்படியே நாடு நாடா வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க இந்த கோவிட் ஆரம்பித்த அந்த புதுசுல நீங்க கேட்டிருக்கலாம். இந்த கடைசி காலத்தை குறித்து பேசுகிறவங்க, இதுதான் கடைசி காலத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. கோவிட் முடிகிற மாதிரி இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் வேவ், இந்த கோவிடுடைய தீவிரம் குறைகிற சமயத்துல வெட்டுக்கிளிகள் எங்கிருந்தோ வந்துருச்சு. இப்போ கோவிட் முடிஞ்சு வெட்டுக்கிளி வருது, ஆகவே இது கடைசி காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எங்கிருந்து வருதுன்னு சொல்லி சொன்னா, எந்த ஒரு நாடு சொன்னாங்க, அந்த நாட்டுல இருந்து பயணமாகி பாகிஸ்தான் வந்து, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு அது நுழைகிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நாடு நாடாக பல மைல் தூரம் இந்த வெட்டுக்கிளிகள் பயணப்படும். ஆனா இந்த வெட்டுக்கிளிகளால ரொம்ப தூரம் பறக்கவே முடியாது. ஆனா அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பறக்க முடியாத பலவீனம் இருக்குது. ஆனா அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய உயரத்தை விட 300 மடங்கு அதிகமாக அதால் குதிக்க முடியும். இப்போ ஒரு ஆள் 6 அடி இருக்கிறாருன்னா, அவர் வந்து 1800 அடி பாஞ்சு லாங் ஜம்ப் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இட் கேன் ஜம்ப். ஒரு நம்மலாம் மிஞ்சி மிஞ்சி போனா 6 அடி 7 அடி அந்த மாதிரி தாண்டறதெல்லாம் லாங் ஜம்ப்ல பெருசா போடுறாங்களே. ஆனா தன்னுடைய உயரத்தை விட 300 அடி அதிகமாக தாண்டக்கூடிய ஸ்ட்ரென்த் அதுக்கு இருக்கு. சோ வெட்டுக்கிளி என்ன சொல்லுது, என்னால பறக்க முடியலன்னு நான் குதிப்பேன், என்னால இதுல இருந்து வெளியே வர முடியல, எனக்கு சிறகு இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் இருக்காதீங்க. நீங்க இப்போ இருக்கிற சிக்கல்கள்ல வெளிவருவதற்கு கண்டிப்பா உங்களுக்கு சிறகுதான் தேவை அப்படின்ற அவசியம் கிடையாது. சிறகு இல்லைன்னா பரவாயில்ல, குதிச்சு அதை விட்டு வெளியே வந்துருங்க. ஆண்டவர் உங்களை அப்படிதான் சொல்றாரு. நீ வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை சிறகு இல்லை, அதனால தான் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அங்கிருந்து பணம் வரல இங்கிருந்து பணம் வரல அதனால நான் கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், குழியில கிடக்கிறேன், இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. பேச்சு வறுமையை தான் தரும். வெறும் பேச்சு வறுமையை தான் தரும். நீங்க அதுல இருந்து குதித்து வெளியேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனா எப்ப குதிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த
வெட்டுக்கிளிகள்கிட்ட இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னா, வெட்டுக்கிளியுடைய காதுகள் அதனுடைய தலைகள்ல இல்லை. அதனுடைய தலையில காது கிடையாதான். அதனுடைய காது எங்க இருக்குதுன்னா அதனுடைய வயிற்று பகுதியில் இருக்குதான். அதனுடைய வயிற்று பகுதிகளில் காது இருக்குது. ஏன் இந்த வயிற்று பகுதிகளில் காது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அது இந்த காற்றை சென்ஸ் பண்றதுக்கு அதான் அதனுடைய வசதியான இடமா இருக்குது. அது இந்த அதிர்வுகளை, காற்றினுடைய சத்தத்தை கேட்பதற்கு அந்த வயிற்று பகுதியில தான் அந்த காது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது காத்திருக்குமா, நல்ல உயரமான இடங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு அது காத்திருக்குமா. இப்ப பவுஞ்சா இருக்குது பாருங்க. இந்த வெட்டுக்கிளிகள் ஒன்னா கூடிக்குது. கூடிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுது. எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னா, ஏன்னா இதுக்கு தலைவர் இல்லை, இதுக்கு யாரும் வழிகாட்ட முடியாது. ஒரு ராணி தேனி மாதிரி விஷயங்கள் இது கிடையாது. ஒரு எறும்பு மாதிரி போய் பார்த்து ஒன்னோட ஒன்று பேசிட்டு ஒன்று போய் ஆகாரத்தை கண்டுபிடிச்சு திரும்பி சொல்லுகிற அந்த விஷயமும் கிடையாது. குளிமுசல்களை போல 2 பேரை காவலுக்கு போட்டுட்டு உள்ள உட்கார்ற அந்த சிஸ்டமும் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு கிடையாது. இவங்கெல்லாம் தனித்தனியா இயங்குகிறது. தனித்தனியாக இந்த காற்றினுடைய சத்தத்தை கேட்கணும், அதே நேரம் ஒன்றாக இயங்கணும். எப்படி இருக்குது பாரு. இப்ப நம்ம கூட விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாய்கிறதுன்னு சொல்லியுது. அந்த உள்ளம் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல அவுட் ஆஃப் பெல்லி அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு கூட இந்த பெல்லி பக்கத்துல என்னமோ இருக்குது. வெட்டுக்கிளிக்கு பெல்லி பக்கத்துல காத்து இருக்கிற மாதிரி, காது இருக்கிற மாதிரி நமக்கும் இந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிற சென்ஸ் நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு விசுவாசியோடையும் தேவன் பேச முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் டைரக்ஷனை கொடுக்க முடியும். அதே நேரத்தில் எனக்கு ஆண்டவர் பேசிட்டாருன்னு யாரும் தனித்தனியா போய் வேலை செய்ய வேண்டியது இல்லை. எல்லாரும் தனித்தனியாக கேட்டு மொத்தமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானம் இங்க வெளிப்படுது. நமக்கு என்னன்னு சொன்னா, நான் ஆண்டவர்கிட்ட சத்தத்தை கேட்கிற வரைக்கும் நான் பாஸ்டருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஆண்டவர் சத்தம் கேட்காததுனால நான் இன்னொருத்தருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கேன். என்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டனோ அதுக்கப்புறம் ஒரு பய சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். அதான் நம்ம எண்ணம். இல்ல அதுக்கப்புறம் நம்ம குழுவா செயல்பட மாட்டோம். எனக்கே தெரியும் அப்படின்றோம். இங்க இந்த கிராஸ்கோப்பஸ், இந்த வெட்டுக்கிளிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இந்த காற்று வருகிறத புரிந்து கொள்ளுகிறது, ஆனா இணைந்து வேலை செய்கிறது. ஸோ இது என்ன பண்ணுது, எல்லாம் மலை மேல அல்லது உயரமான இடங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த காத்து எங்க வேகமா வீசுதுன்றத கவனித்து அதுல குதிச்சிரும், அந்த காத்துல குதிச்சிரும். அந்த காத்துக்குள்ள ஜம்ப் பண்ண உடனே இப்ப இதை சிறகடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த காற்று அதை பல மைல் தூரத்துக்கு கொண்டு போகும். ஆமென். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. நம்ம கூட பெரிய கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை. ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. எல்லாம் தெரியும் நமக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது ரெஸ்ட்ல வாழ்ற ஒரு வாழ்க்கை. இந்த நியூ கவர்னன்ட், புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறது கிரியையை சார்ந்தது அல்ல, அது கிருபையை சார்ந்தது, அது விண்ட சார்ந்தது, அது பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவரோட டைரக்ஷனுக்குள்ள அவருடைய சத்தத்தை கேட்டு சரியான நேரத்துக்குள்ள அதுக்குள்ள ஜம்ப் பண்ணியாச்சுன்னா, நாம கஷ்டப்பட்டு சிறகடிச்சு வேர்த்து விறுவிறுத்து போக வேண்டியது இல்லை. டயர்டு இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம, ஆங்ஸைட்டி இல்லாம கர்த்தர் நடத்துகிற இடத்திற்கு நாம மிக நீண்ட தூர பயணங்களை செய்ய முடியும். இது என்னன்னு சொன்னா, நம்ம இந்த ஆவிக்குரியவர்கள்ன்றவங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு போறவங்க, காலையில 1 மணி நேரம் ஜோம் பண்றவங்க, பைபிள் வாசிக்கிறவங்கன்னு ஒரு கடமையாக நம்ம அதை செய்யும் போது நமக்கு எப்படி யோசிக்கிறோம்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஏதாவது புல் அரிக்கிற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு போறாங்க, சில பேரை நம்பி போறதெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சரீரத்துல ஒரு ஆவிக்குரிய அனுபவம் தேவைப்படுது. எனக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு, நான் பொத்துன்னு கீழே விழுந்தேன், நான் எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு, குளிர்மையாச்சு, சம்திங் இந்த பாடியில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஆனால் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், நாம இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு ஆவிக்குரிய அனுபவத்தை தேடுகிறவர்கள், நாம் ஒரு ஆவிக்குரியவர்கள் இந்த சரீரத்தை அனுபவமாக பெற்றிருக்கிறோம். We are spiritual being experiencing a body. இது புரியணும்.
we are spiritual being. நாம ஒரு பிசிக்கல் பீயிங், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்க்காக தேடுறவங்க கிடையாது. we are spiritual being having a physical experience. அவ்வளவுதான். ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்கு உள்ள நாம யாருன்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒரு ஆவிக்குரியவர்கள். தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் தமது சாயலின்படி மனிதனை உண்டாக்கினார். அப்ப இந்த மனுஷன் யாரா இருக்க முடியும்? ஆவியா இருக்க முடியும். மனிதன் என்கிறவன் உடம்ப வச்சு மனிதன் கிடையாது. அவன் அந்த மனிதனை அடையாளம் காண்பதற்கு, ஒருத்தர் கூப்பிட்டு கொள்வதற்கு ஒரு சரீரம் அவசியப்படுதே தவிர, உள்ள இருக்கிற ஆவி அப்படிங்கிறத பகுதியை நீங்க அத இப்ப நான் ஆவின்னு சொன்னோடனே நீங்க நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணு கம்பார்ட்மெண்டா இருக்கிறோம் அப்படிலாம் குழப்பிக்காதீங்க. இப்படி தனித்தனியா நீங்க பிரிக்கவே முடியாது. இது ஆவி, இது சரீரம், இது ஆத்துமா அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா எப்போ ஆவி லெஃப்டோ அப்போ உங்க சரீரம் படுத்திருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஆவி எங்க இருந்ததுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு மனநிலை சரியில்லைன்னா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நீங்க நல்லா ஜெபிக்கவோ, ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்லப்படுகிற சில காரியங்களையோ உங்களால செய்ய முடியாம போயிடும். இப்ப ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏதோ ஒரு பைபிளை படிச்சுக்கிட்டு நாங்க சர்ச்சுக்கு போறோம், நாங்க ஆவிக்குரியவர்கள், அப்படி இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய விஷயங்களை நீங்க சரியா தெளிவா கற்றுக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்க, தேவனிடத்திலிருந்து வருகிற தகவல்களை பெற்றுக்கொள்ள, இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருக்கிற விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களை ஆயத்தமாக்கி உங்களை சென்ஸா வைக்கிறது தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் சொல்றோம். ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லுகிறது. நம்முடைய எனக்கு இங்க இந்த 2 காது இருக்கிறது போல என்னுடைய ஆவிக்கும் ஒரு காது இருக்குது. அந்த காது வழியாக தேவன் பேசுகிறத நான் உணர முடியும், சென்ஸ் பண்ண முடியும், கேட்க முடியும். அதை நான் சில காரியங்களை என்னால அந்த வட்டார அந்த எல்லைகளுக்குள்ளாக என்னால பார்க்க முடியும். அதுக்கு நான் எப்படி என்ன டெவலப் பண்றது, எப்படி நான் அதுல என்ன கொண்டு போகிறது? தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. இன் பவர். அது ஏதோ அப்படியே விளக்கம் சொல்லிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுல மட்டுமே கிடையாது. அது செயல்படுகிறதுல இருக்குது. அவர்கள் பேசின வசனங்களை ஆவியானவர் கூட இருந்து அதை நிரூபித்தார்னு போட்டிருக்குது. சோ முதல்ல நான் இங்க சொல்றது என்னன்னா, நீங்க சத்தத்தை கேட்டு அதுல குதிக்க கற்றுக்கொள்ளுங்க. பலவீனமான பாண்டம் தான், ஆனா உள்ளுக்குள்ள தேவன் வாழ்கிறார். We are carrying God inside us. அப்போ இதால பறக்க முடியாதுன்றதுனால இது சத்தத்தை கேட்டு அந்த காற்று வீசும்போது, இந்த கால வேளையில நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையா இதை சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசனமா. உங்களுடைய காற்று வீசுகிறது. உங்களுடைய காற்று இப்பொழுது வீசி கொண்டிருக்கிறது. நீங்க அதுல குதிக்க ரெடினா, ஏன் நம்ம குதிக்க மாட்டேன்றோம்னா, நம்ம கண்ட்ரோல் இல்லாம போயிடுவோமோன்னு பயப்படுறோம். இந்த காத்துல அது ஒரு முறை குதிச்சாச்சுன்னா, அது கழுக போலவோ, கொக்கோ போலவோ, மற்ற பறவைகளை போலவோ தன்னுடைய டைரக்ஷனை மாத்திக்க முடியாது. இப்போ ஒரு பறவை பறந்துட்டு இருக்குது, அதுக்கு வேணும்னா அது ஒரு இடத்துல இறங்கி நின்று திருப்பி அல்லது மேலேயே வட்டம் அடித்து அது திரும்ப முடியும். ஆனா கிராஸ்கோப்பர்ஸ் அப்படி திரும்ப முடியாது. அதனுடைய சிறகுகள் அந்த மாதிரி இல்லாததுனால அது ஒன்ஸ் அந்த காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த காற்று எங்க கொண்டு போய் சேர்க்கிறதோ அங்கதான் இது போய் இறங்க முடியும். தேவனுடைய ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவங்க தங்களுடைய சொந்த ஸ்ட்ரென்த்தை நம்பி இல்லை, அவங்க தேவனுடைய ஸ்ட்ரென்த்தை நம்பி, ஆவியானவருடைய பலத்தை நம்பி அதுல கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறார். அவங்கதான் ஞானின்னு சொல்றோம். சில பேர் அந்த காற்றுக்குள்ளாக குதிக்க முடியாத அளவு ரொம்ப கீழே நம்ம இருந்துட்டோம். இல்லை, நம்ம 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 உயர்வான இடத்துல வைக்கணும். அந்த உயர்வான இடத்துல வைக்கும் பொழுதுதான் அந்த காற்று வீசும்போது நம்மளால குதிக்க முடியும். நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புறீங்களா? இது உங்க காலம் என்பதை அறிந்து கொள்கிறீங்களா? நீங்க டீமா இருக்க விரும்புறீங்களா? குழுவாக இயங்க விரும்புறீங்களா? ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். யாரோ ஒருத்தர் கேட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அதே நேரத்தில் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுனால நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போக வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்க எந்த காத்துல எவ்வளவு தூரம் பறந்தாலும் ஒத்தையா பறந்தீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க குழுவா பறக்கும் போதுதான் எதிரி நாட்டை
சுதந்திரிக்க முடியும், அதை போய் பட்சித்து போட முடியும். அப்படிதான் வெட்டுக்கிளிகள் வேலை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த வெட்டுக்கிளிகள்ல நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதனுடைய காலத்தை அது அறிந்து கொள்கிறது. எஸ்தர் ராஜாத்தியாக இருந்தபோதுதான் அவங்க இனத்தை அழிப்பதற்கு ராஜா கையெழுத்து போடுறாரு. இப்ப மொர்தெகாய் சொல்றாரு, இந்த காலத்திற்காக உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம் அப்படிங்கிறார். இந்த காலத்தை அறிகிறதுன்றது ரொம்ப முக்கியம். எங்கள் காலத்தை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. இன்னென்ன காலத்தில் இன்னதை செய்ய வேண்டும், சீசன்ல ஒர்க் பண்ணணும், அந்த சீசனை புரிந்து கொள்ளணும். தன் காலத்தில் தன் கனியை தருகிற மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ காத்து அடிக்காத போது நான் குதிச்சிட்டேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லாம போயிடுது. சீசனை சென்ஸ் பண்ற ஒரு உணர்வை தேவன் நமக்கு தரணும். நம்ம ஜெபம் பண்ணணும், அதுல ஷார்ப்பனிங்கா இருக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, இப்ப என்ன மூவ்ல இருக்கிறாரு, எங்க காத்து வீசிட்டு இருக்கு, எந்த பக்கமா காத்து வீசுது, அந்த காத்தோடு கூட நான் இணையணும், அந்த காத்தோடு கூட நான் போகணும். நாம நிறைய நியூஸ் கேட்கிறோம், நிறைய ஸ்டாக் மார்க்கெட் பத்தி வாசிக்கிறோம், தங்க வேலையை பத்தி பாக்குறோம், ஃபைனான்ஸ் பத்தி தெரியணும்னா அந்த சத்தத்தை நீங்க வாசிக்கிறதுலாம் தப்பு கிடையாது. ஆனா அந்த சத்தத்தை நீங்க குதிக்கிற நேரமா எடுத்துக்க கூடாது. ஓ, காத்து இப்ப இங்க வீசுது, இது தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த நியூஸை பார்த்துட்டு நீங்க குதிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா தப்பா குதிச்சுடுவீங்க. வயிற்று பக்கத்துல காது இருக்குது இல்ல, கேட்கிற இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி சாலமோன் ஜெபம் பண்ணான். அவன் காதுல கேட்கல, டிசர்னிங் ஹார்ட்டுக்காக ஜெபம் பண்றான். அந்த இருதயம் தான் நமக்கு தேவை. தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற, உணர்கிற, இது தேவனுடைய சத்தம் தான் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ளுகிற அந்த தன்மைக்குள்ளாக நம்மளை வளர்த்து கொள்ளணும். அதான் இன்றைய செய்தி உங்களுக்கு. அடுத்தது சிலந்தி. நீதிமொழிகள் 30வது அதிகாரத்துல தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே அப்படின்னு போட்டிருக்கு. சில ஆங்கில வேதாகமும் லிசர்ட் அப்படின்னு போட்டிருக்குது, ஏதோ டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளத்துல. என்னை பொறுத்த வரைக்கும் சிலந்தி பூச்சை தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிலந்தியை பூச்சின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவங்க பேசும்போது அது பூச்சின்னு சொல்லியிருந்தா கூட சயின்ஸ் பிரகாரமாக இது ஒரு இன்செக்ட் கிடையாது, பூச்சி கிடையாது. மிருகமானா மிருகமும் கிடையாது. அந்த பூச்சிக்கு 3 பகுதி இருக்கணும்ன்றாங்க உடம்பு. ஆனா ஸ்பைடருக்கு வயிறும் காலும் மட்டும்தான் இருக்குது. அதனால அது பூச்சி இனத்துல சேர்க்க முடியாதுன்ட்டாங்க. இது பூச்சியும் கிடையாது, இது மிருகமும் கிடையாது, ஒரு தனி ஒரு இனம். அது உலகத்தில் நீ ஒரு தனி பிறவி, அது மாதிரி அது ஒரு தனி இனம். ஆனா என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா அழகா சொல்லியிருக்குது. இதனுடைய முடிவு எங்க இருக்குதாமா, அது ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லியிருக்கு, இட் வில் எண்ட் அப் இன் த பேலஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எண்ட் அப் இன் த பேலஸ், அதாவது ராஜ அரண்மனையில் தான் தன்னோட வாழ்க்கையை முடிக்குதான். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கனவு இருக்குதா? பேலஸ்ல முடிக்கணும் நம்ம லைஃப. எங்க ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லை. சிறைச்சாலையிலிருந்து அரசாலை செல்வோரும் உண்டு, அரசாட்சியிலிருந்து சிறைச்சாலைக்கு செல்வோரும் உண்டு. எங்க துவங்குறோன்றது முக்கியம் இல்லை, எங்க முடிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எந்த இடங்கள்ல நாம நம்முடைய வாழ்வை இறுதி நாட்களை எப்படிப்பட்டதாக மாற்றி கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தேன், ஆனா நான் ஏழையாவே மறிச்சிட்டேன் அப்படின்றதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனா நான் இப்படி இருந்தேன், நான் இந்த இடங்கள்ல வந்தேன், எனக்கு இந்த பலவீனம் இருந்துச்சு, இதை என்னோட பலமாக மாற்றி கொண்டேன், இதை நான் செய்து முடித்தேன் அப்படின்றதுல தான் விசேஷம் இருக்குது. எப்படி எங்க முடிக்கிறீங்க? ஒரு பலவீனமான, ஒன்றுமில்லாத, நசுக்குனா அப்படியே செத்து போகிற ஒரு விஷயம், ஒரு பூச்சியும் இல்லாத, ஒரு மிருகமும் இல்லாத ஒன்று ராஜ அரண்மனையில தன்னோட வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அதுகிட்ட ஏதோ ஒரு ஞானம் இருக்குது. அது கால்களுக்கு கீழே உட்கார்ந்து நாம அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளணும்ன்றது தான் வேதம் சொல்லுகிற விஷயம். அது ராஜாவுடைய அரண்மனையில போய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறது. எப்படி அது முடியுது? அதுகிட்ட இருந்து என்ன ஞானத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த ஸ்பைடர், சிலந்தி பூச்சி என்று சொல்லப்படுகிற இந்த
ஸ்பைடர் பாருங்க, வீடு வீடு கட்டணும்னா இது எறும்பை போல மண்ணை புத்தாக்குறதோ அல்லது குழிமுசல்களை போல ஒரு கண்மலையை தேடி போயோ அல்லது இந்த வெட்டுக்கிளிகளை போல காடுகள்ல இலைகள்ல போய் உட்கார்ந்தோ இது தன்னுடைய வீட்டை அமைக்க முடியாது. இதனுடைய வீடு அமைப்பதற்கு தேவையான எல்லாம் அதனுடைய வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதற்கு தேவையான எல்லாம் அதற்குள்ளேயே இருக்கிறது. அதுதான் நீங்களும் நானும். நமக்கு வாழ்வில தேவையானது எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கிறது. அதுதான் சிலந்தி பூச்சியினுடைய பெரிய விஷயம். பாத்துறீங்களா? சிலந்தி பூச்சி எக்ஸ்டர்னல் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை, எனக்கு மண்ணு வேணும், எனக்கு கல் வேணும், எனக்கு இலை வேணும், எதுவும் கிடையாது. எனக்கு தேவையானது, எனக்கு வீடு கட்டணுமா, என் வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு லிக்விட் ஒன்று வெளியே கொண்டு வந்துடுவேன். என் வயிற்றுக்குள்ள இருந்து லிக்விடை வெளியே கொண்டு வந்துட்டு அதை நான் வீடா கட்ட முடியும். அது ஒரு புரோட்டீன் சொல்றாங்க. ஒரு புரோட்டீனை அது ஒரு சில்க் த்ரெட் மாதிரி வெளியே வீசுது. 7 வகையான அந்த ஸ்ட்ராண்ட், 7 வகையான த்ரெட் அந்த இந்த எட்டுக்கால் பூச்சியில இருந்து வெளியே வருது. வேற வேற காரணங்களுக்காக அது தன்னோட வீட்டை கட்டுவதற்கு ஒரு 5 வகையான ஸ்ட்ராண்ட வெளிப்படுத்துது. எதிரியை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வகையான அந்த சில்க் த்ரெட் மாதிரி உன்னை தூக்கி வீசுது எதிரியை பிடிக்கிறதுக்கு. இன்னும் அதனுடைய முட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு, முட்டை போட்ட உடனே அதுக்கு ஒரு விதமான த்ரெட்டை வெளியே விட்டு அந்த முட்டையை அப்படியே சுத்தி அந்த முட்டை பாதிக்கப்படாம பாதுகாக்குது. அப்போ இதை யோசித்து பார்க்கும்போது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவுட் ஆஃப் யுவர் பெல்லி, உங்கள் வயிற்றில் இருந்து, உங்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். ஒரு நதி இல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் நமக்குள்ள நமக்கு தேவையான விதத்தில் வெளிப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் உள்ளவே இருக்குது. இந்த ஸ்பைடர் இருந்து என்ன கத்துக்க முடியும்னா, உனக்கு தேவையானதெல்லாம் உனக்கு உள்ள இருக்குது, வெளியே கொண்டு வர்றது உன்னுடைய வேலை. உள்ளுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வருகிறது தான் உன் வேலை. உனக்கு வேற எதிரிகள்லாம் உன்னை மட்டப்படுத்தல, எதிரிகள்லாம் உனக்கு பாதிப்பு இல்லை. இந்த உனக்கு பினான்ஸ் இல்லாதது இல்லை உன் பிரச்சனை, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையாதது இல்லை உன் பிரச்சனை, உனக்கு நல்ல ஒரு உறவு இல்லாம போனது இல்லை பிரச்சனை, எதுவுமே உனக்கு பிரச்சனை கிடையாது. வேலை இல்லாதது இல்லை உன்னுடைய பிரச்சனை, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதது இல்லை உன்னுடைய பிரச்சனை. உனக்கு உள்ள என்ன ஆண்டவர் வைத்து இருக்கிறாரோ அதை வெளியே கொண்டு வராம போயிட்டியே, அதுதான் உன்னுடைய தோல்விக்கு காரணம். இந்த தோல்விக்கு நீங்க எக்ஸ்டர்னலா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். வெளிப்பிரகாரமாக எனக்கு அது இல்லை இது இல்லை அதனாலதான் எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, நான் தோத்து போயிட்டேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா உங்களுடைய தோல்விக்கு காரணம் உங்களுடைய எதிரிகளோ உங்களுடைய இல்லாமையோ உங்களுடைய எந்த விஷயமும் கிடையாது. உங்களுக்கு உள்ளாக தேவன் சில காரியங்களை நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று வைத்திருந்ததை வெளியே கொண்டு வராதது. அந்த ஆற்றல், அந்த வல்லமை. நீங்க நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 18வது அதிகாரம் 16வது வசனத்துல தமிழ்ல எப்படி இருக்கு? ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. ஆனா இந்த வெகுமதி அப்படிங்கிற வார்த்தை, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கின்னு இருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா, கிஃப்ட்ஸ், அவனுடைய கிஃப்ட்ஸ் அவனை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும்னு இருக்கு. நமக்குள்ளாக தேவன் தந்திருக்கிற ஆற்றல்கள், தாளந்துகள், வரங்களை நாம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம ராஜாக்களுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய் அது சேர்த்துரும். எப்படி நிறைய பேர் அந்த மாதிரி நிலையை அடையிறாங்கன்னு சொன்னா, they are producing something. அப்போ எறும்புகள் ப்ரிப்பேர் பண்ணுது, ஆயத்தமாகுது. இந்த குழிமுசல்கள் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புல கவனம் செலுத்துது. இந்த கிராஸ்கோப்பர்ஸ், இந்த வெட்டுக்கிளிகள் ப்ரொப்பல்லிங்ல தங்களை தாங்களே பறக்க முடியாத அவைகள் தங்களை தாங்களே காற்றுகளுக்குள்ளாக போட்டுக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு போய் சேருகிறது. ஆனா இந்த ஸ்பைடர், இந்த எட்டுக்கால் பூச்சி, சிலந்தி பூச்சி என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. அது நல்ல நேரம், நல்ல காலத்துக்காகலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. நல்ல இடம் வேணுங்க எனக்கு வீடு கட்டுறதுக்கு, நல்ல ஒரு சீசன் வரணும் அப்படிலாம் இல்லை. எந்த சந்து கிடைக்குதோ, எங்க மூடி இருக்குதோ, அது என்ன இடம், அரச அரண்மனையோ மலை குகைகளுக்குள்ளோ
அதுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா உடனே கட்ட ஆரம்பிச்சிடும். எதையாவது அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். தன் வேலையில் ஜாக்கிரதையுடன் நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அது எப்படி அரசாவை போய் அடையுதுன்னு சொன்னா, தன் வேலையில அது ஜாக்கிரதை உள்ளதாக இருக்கு. அத நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு தொடப்பத்தை எடுத்து அடிச்சு விடுவோம். அந்த வெப்ப, அந்த சிலந்தி கூட அடிக்கும்போது நீங்க அந்த சிலந்தி பூச்சை சாகடிக்காத வரைக்கும், அதுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும், அது அடுத்த நாள் காலையில நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல கட்டி இருக்கும். சோர்ந்து போகாம கட்டும். பள்ளிக்கூடங்களை படிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு ராஜா, கஜினி முகமதா யாரோ ஒரு ராஜா நினைக்கிறேன் நான், 17 முறை தோத்துருப்பார். தோத்துட்டு ஒரு குகைக்குள்ள வந்து படுத்திருக்கும் போது இந்த காட்சியை பார்ப்பார். இந்த சிலந்தியை தட்டி விடுறாங்க, மறுபடியும் அது கட்டுது, தட்டி விடுறாங்க, மறுபடியும் கட்டுது. அதை பார்த்து அவர் பாடம் கற்றுக்கொண்டு அவர் போய் மறுபடியும் போர் தொடுத்து ஜெயித்தாரு அப்படின்னு வாஸ்து இருக்கிறோம். ஸோ இந்த விடாப்புடியா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்க அதை கலைக்கும் போது கூட, அந்த கூட்டை கலைக்கும் போது கூட, அந்த கூடு இல்லாம ஆக்கணும்னு ஆக்கும்போது கூட அது அப்ப கூட ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப கூட தன்னோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு நீரை வெளியே அனுப்பி அதை ஒரு ஆக்கி அதை அப்படி தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். கீழே விழவே விழாது. நீங்க கீழே விழவே மாட்டீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. நீங்க எதை உற்பத்தி செய்யறீங்களோ உங்களுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஆற்றலை, தாளந்துகளை வெளியே கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களை எத்தனை பேர் கலைக்க பார்க்கலாம், கலைக்கலாம். ஆனா நீங்க இல்லாம போக மாட்டீங்க. நீங்க அதை கீழே விழத்தள்ளுறதுனால அதை அழிந்து போக போறதே இல்லை. அது மறுபடியும் எழுந்து அது கட்டிக்கிட்டே இருக்குது. அப்ப இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பம் கலைஞ்சு போயிருக்கலாம், உங்க பிள்ளைங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், உங்களுடைய வருமானம் இல்லாம போயிருக்கலாம், உங்களுடைய கனவுகள் கலைந்து போயிருக்கலாம், உங்களுடைய வேலை இல்லாம போயிருக்கலாம். ஆனா மறுபடியுமாக நீங்கள் கட்ட முடியும், மறுபடியுமாக நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த சிலந்தி பூச்சி வெளியுள்ள காரியங்களால அதுல டிபெண்ட் பண்ணி இல்ல. எனக்கு இது கிடைக்காம போயிருச்சே, நான் இப்ப என்ன பண்ணுவேன், மழை காலத்துக்கு என்ன பண்ணுவேன், வெயில் காலத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னை கலைச்சிட்டாங்களே, வெளியே உள்ளதெல்லாம் கலைச்சிட்டாங்களே, நான் கட்டி வச்சிருந்ததை கலைச்சிட்டாங்களே, இப்ப நான் அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு அது யோசிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா அது வெளியுள்ள காரியங்களால கட்டல, தனக்கு உள்ளாக இருக்கிறதுனாலேயே கட்டி கொண்டு இருக்கிறது. வெளியுள்ள காரியங்களை தான் கலைக்க முடியும். நீங்க கட்டி வச்ச வீட்டை ஒருத்தர் அழிக்கலாம், நீங்க சம்பாதிச்சு வச்சதை ஒருத்தர் திருடிட்டு போயிடலாம். ஆனா உங்களுக்குள்ளாக இருக்கிற விஷயத்தை யாராலையும் திருட முடியாது. அதை கொண்டு நீங்கள் மறுபடியும் எதை இழந்தீங்களோ அதை உற்பத்தி பண்ணிக்கொள்ள முடியும். நீங்க சமாதானத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், நீங்க எதை வேணா இழந்திருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். சிலந்தியின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் நம்ம வெளியே உள்ளதுதான் இழந்திருக்குமே தவிர, உள்ளுக்குள்ளாக தேவன் நமக்கு தந்திருக்கிறத நாம் இன்னும் இழக்கல. நாம அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தால் நாம் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்போம். ஹல்லேலூயா. இது புரியுதுங்களா உங்களுக்கு? வெளியுள்ள விஷயங்களை நம்பாதீங்க. அது இன்னும் இந்த சிலந்தி பூச்சை பத்தி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். அதனுடைய உணவை எடுக்கிற முறை, இன்னும் அது தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காகலாம் ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் பாருங்க. இந்த சிலந்தி பூச்சி எந்த மிருகங்கள்ட்டையும் எந்த பூச்சிகள்ட்டையும் பார்க்க முடியாத விஷயங்கள் இந்த சிலந்தி கிட்ட இருக்குது. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிலந்தி பூச்சி தனக்குள்ளாக இருந்து ஒன்றை வெளியே கொண்டு வீசுது. வீசிட்டு அதனுடைய கைகளால, அது பார்த்திருக்கீங்களா? இந்த சின்ன சின்ன பூச்சிங்க இந்த சிலந்தி வேலையை பார்த்து அட்ராக்ட் ஆகியோ, அல்லது இந்த சிலந்தியை பிடிப்பதற்காக, இந்த சிலந்திய தங்களுடைய ஆகாரம் ஆக்கிக்கிறதுக்காக இந்த வலைக்குள்ள போகும். ஆனா அதால வெளியே வர முடியாது, வலையில மாட்டிக்கும். அதனுடைய எதிரிகள், இந்த சிலந்தி பூச்சியினுடைய எதிரிகள் தான் சிலந்தியினுடைய உணவே. அதனுடைய வீட்டை கலைக்க வருகிற, அதனுடைய வீட்டை அதை ஆகாரமாக்கி கொள்ள வருகிறதெல்லாம் இது ஒரு ஸ்டாண்டை தூக்கி போட்டு இதனுடைய ஒரு வகையான நூலை தூக்கி எரிஞ்சு அதை சுற்றி வச்சுக்கும். இந்த பூச்சிகள் எல்லாம் அந்த வலையில மாட்டோம். ஆனா சிலந்தி மட்டும் அந்த வலையில சாதாரணமா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும், வலையில மாட்டாது. அது உற்பத்தி பண்ணி வச்சிருக்க அந்த வலை இருக்கு இல்லையா, மற்றது மாட்டோம், இது டிராவல் பண்ணும். ஏன்னா அது ஒரு வகையான எண்ணெயை உற்பத்தி பண்ணுது.
எப்பவுமே எண்ணெய் உங்க மேல இருந்ததுன்னா, இந்த அபிஷேகம் உங்க மேல இருந்ததுன்னா, நீங்க எந்த வெப்லையும் மாட்ட மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லலாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இந்த சிலந்திகள் தங்கள் கைகளினாலே, தன் கையினாலே வலையை பின்னி உள்ள இருக்கிறத தூக்கி போட்டுறது தான். அது தேவன் தந்தது உள்ள இருக்கிறது. ஆனா ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? இந்த சிலந்தியினுடைய வேலை. இந்த உள்ளுக்குள்ள, அதனுடைய வயிற்றுக்குள்ளாக அது இதெல்லாம் தந்தது தேவன் தான். ஆனா அதை வெளியே கொண்டு வந்து தன் கைகளினாலே வலையை பின்னி, ஹோல்ட் பை இட்ஸ் ஹேண்ட். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கையினால என்ன செய்றீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? எனக்கு நேரம் சரியில்லை, இடம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இல்ல இல்ல இல்ல, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் முழு பலத்தோட செய். அதுவோ இதுவோ எது வாய்க்கும் யாருக்கு தெரியும்? உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோட செய். இந்த ஒரு வசனத்தை நீங்க மறந்துடாதீங்க. நீ போகும் பாதாளத்துல வித்தையும் ஞானமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அவ்வளவுதான். ஒன்ஸ் இங்க இருந்து பூமியை விட்டு கிளம்பியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ, என்ன வித்தெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் இங்க இருக்கும்போது தான் செய்ய முடியும். அப்போ இங்க சூழ்நிலைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக அல்ல. சில பேருக்கு ஆசை இருக்கும், சில பேர் ரொம்ப நாள் காத்திருப்பாங்க, சில பேர் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சிலந்திகிட்ட போய் கேட்டா அது சொல்லும், நான் ஆசைப்படுறதுலாம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை, அல்லது காத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை, ஏங்கிக்கிட்டே இருக்கிறது இல்லை, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. என் கைகளினாலே நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என் கையினால நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் குணசாலியான ஸ்திரியை பத்தி சொல்லும் போது நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 19வது வசனம், தன் கைகளை ராட்டனத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அதுதான் ப்ரொடக்டிவ் விமென். அதுதான் குணசாலியான ஸ்திரின்னு சொல்லியிருக்கு. குணசாலியான ஸ்திரினா ஏதோ இந்த கேர்டனுக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிட்டு பாதி முகத்தை வெளியே எட்டி பார்க்குற பெண்ணு தான் குணசாலியான ஸ்திரி அப்படின்ற படம்லாம் வச்சுக்காதீங்க. அந்த அதிகாரத்தை வாஸ்து பாருங்க. செய்யாத வேலையே இல்லை. அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள். அவ வயல்ல போய் வேலை செய்யறா. வீட்டில் இருக்கும்போது ராட்டனத்தில் இருக்கிறா. வயலுக்கு போனா கதிரை பிடிக்கிறா. வெளியும் வேலை, உள்ளேயும் வேலை. அந்த காலத்திலேயே வீட்டு வேலையும் செஞ்சிருக்காங்க, வெளியும் போய் வேலை செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. வயல்லையும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இப்பதான் பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. குணசாலியான ஸ்திரீ வீட்டில் உள்ள வேலையை முடிச்சுட்டு ராட்டனத்துல கையை வச்சுட்டு அங்க எல்லாருக்கும் வருங்காலத்துக்கு இருக்குதா, இரட்டைப்புறை உடுப்புலாம் இருக்குதான்றதை பார்த்துட்டு டக்குனு போய் கதிரில் போய் கை வைக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, ஆண்டவர் என்ன உண்டாக்கும் போதே பலுகி பெருகுவாயாக, பி ப்ரொடக்டிவ், பி கிரியேட்டிவ். இதுதான் அவர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். பி ப்ரொடக்டிவ். எதையாவது உற்பத்தி செய்து கொண்டே இரு. உற்பத்தி செய்வதற்கான விதையை உனக்குள்ளாக நான் வைத்திருக்கிறேன். எல்லா விதைக்கு, எல்லா பழத்துக்குள்ளேயும் ஒரு விதை, எல்லா மிருகத்துக்குள்ளேயும் ஒரு விதை. எதுக்காக சொன்னா உற்பத்தி செய்து கொண்டே இருப்பதற்காக, பெருக்கிக் கொண்டே இருப்பதற்காக, பெருகுவதற்காக, விஸ்தாரம் அடைவதற்காக. அதனாலதான் பெண்கள் எங்க வேலை செய்யறாங்களோ, எங்க அவர்கள் கைகளினால சம்பாத்தியம் பண்றாங்களோ அந்த நாடுகள், அந்த சமுதாயங்கள் உயர்கிறதுன்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லை, எனக்கு இதை படிக்கும்போது எனக்கு இன்னொரு வசனம், ஒரு அற்புதம் ஞாபகம் வருது. இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகும்போது அங்க ஒரு ஓய்வு நாள்ல சூம்பின கை உடையவனை பார்க்கிறோம். கைகள் சூம்பி இருக்கிறது புருஷர்மார்கள். அங்க ஒரு மனுஷன் போட்டிருக்கு, அவனுக்கு இந்த கை சூம்பி இருக்குது. அதை தான் சுகமாக்குறாரு. அங்கதான் அவர் சொல்றாரு, கழுதைக்கு உங்களுக்கு கவலைப்பட்டீங்கன்னா மனுஷனுக்காக கவலைப்படக்கூடாதான்லாம் கேட்கிறாரு இல்லையா? அந்த பகுதி என்ன விஷயம்? பிசாசு என்ன செய்யறான், எதிராளி என்ன செய்யறான், மனுக்குலத்தினுடைய எதிராளி என்ன செய்யறான்? அந்த புருஷர்மாருடைய கைகளை சூம்பி போக பண்ணுகிறான். ஒரு காலத்துல நல்லா இருந்தது தான், ஒரு காலத்துல பயங்கரமான வேலை செஞ்சது தான். அது முடமான கைன்னு போடல, சூம்பி போயிடுச்சு, வித்தேர்டுன்னு போட்டிருக்கு. வாடி போன கைகள். அதால எதையும் பிடிக்க முடியாது, எதுவும் கிரிப் பண்ண முடியாது. உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்குதா? எதையும் கிரிப் பண்ண முடியலையா? எல்லாம் என்னை விட்டு வழி போயிட்டே இருக்குது. எதையும் என்னால ஹோல்டு பண்ண முடியல. வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு ஒரே காரியத்தை என்னால பிடிச்சு வச்சிருக்க முடியல, வர்ற மாதிரி இருக்குது, போயிடுதுன்றதுங்களா? உங்கள் கைகள் சூம்பி போயிருந்தால்
நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை உங்களால் செய்ய முடியலையோ அதை செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா இந்த சூம்பி போன கையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நீட்டுன்றார். நீட்ட முடியாது, அது சூம்பி போச்சு. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ், இட்ஸ் நாட் வித்தர்டு. அது வாடி போயிருக்கிற கை, அவனால் அது செய்ய முடியாது. அங்க போய் பெதஸ்தா குளத்துல போய் எழும்பி நடக்க முடியாதவனை பார்த்து, 39 வருஷமா படுத்திருக்கவனை பார்த்து எழும்பி நட அப்படிங்கிறார். அதாவது உன்னால என்ன செய்ய முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ, உன்னால என்ன செய்ய முடியாதுன்னு உன் டீச்சர் சொன்னாங்களோ, உன்னால என்ன செய்ய முடியாதுன்னு உன்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்களோ, நீ இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வரமாட்ட அப்படின்னு உங்க அம்மா சொல்லியிருக்கலாம், உங்க அப்பா சொல்லியிருக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எதை மற்றவங்க செய்ய முடியாதுன்னு சொன்னதை நீ நம்பிக்கிட்டு இருக்கிறியோ அதை இன்னைக்கு உடைச்சிட்டு நீ அதை செஞ்சு பாரு. உன் கைகள் சூம்பி போனது, ஆகவே இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் கைகளை நீட்டு, உன் கைகளை நீட்டு. நீட்டுனா சுகமாயி போச்சு. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, உன்னால நடக்க முடியாதுப்பா, உன் கால் எப்படி இருக்குது, எங்க கால் எப்படி இருக்குது பாரு, உன் கால் எப்படி இருக்குதுன்றாங்க. அவங்க சொன்னதை நம்பி அவனும் அதை செய்ய நம்ப ஆரம்பிச்சிட்டான். என்னால முடியாது, எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வராது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதை நீ இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருந்தியோ, முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தியோ, எது சூம்பி போனதாக நினைத்தாயோ அதையே இப்பொழுது நீட்டு. ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ். அப்போ இந்த நாள்ல சிலந்தி பூச்சி தான் நமக்கு சொல்லுது, பெரிய கனவுகளை வைத்துக்கொண்டு தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்க, எதையாவது உற்பத்தி செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க உருவாக்க முடியும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, உங்கள் வயிற்றுக்குள்ளாக இருக்கிறது. ஜீவத்தண்ணில் உள்ள நதிகள் உங்களுக்குள்ளாக இருந்து பாய்ந்தோட முடியும். நீங்க அதை ரிலீஸ் பண்ணணும், வெளியே கொண்டு வரணும். உங்களுக்குள்ளாக சகல தாளந்துகளும் கிருபைகளும் வரங்களும் வல்லமைகளும் உள்ளுக்குள்ள மகிமையையும் தேவன் வைத்திருக்கிறார். அதை எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் வித்தியாசமா பயன்படுத்துவதன் மூலமாக எத்தனை முறை உங்களை கலைத்து விட்டாலும், எத்தனை முறை உங்களை கீழே விழத்தள்ளினாலும், நீங்க கீழே விழாம தொங்கிக்கிட்டு மறுபடியும் அதை உற்பத்தி செய்கிற அந்த சிலந்தியை போல நீங்கள் செய்ய முடியும். ஓ ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். If you can see the invisible, you can do the impossible. உங்களால் பார்க்க முடியாததை பார்க்க முடியும் என்றால் செய்ய முடியாததை செய்ய முடியும். கண்ணுக்கு தெரியாததை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் செய்யவே முடியாததை செய்து முடிப்பீர்கள். இந்த ஞானம் நமக்கு உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த 2 அற்பமான ஜந்துக்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த வெட்டுக்கிளிகளைப் போல தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, அதே சமயத்திலே குழுவாக இணைந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு இந்த பலவீனமான ஜந்துக்களை நீர் பயன்படுத்துகிறது போல, பெரிய தேசங்களையே அழிப்பதற்கு இந்த வெட்டுக்கிளிகள் போய் பவுஞ்சாய் புறப்படுகிறது போல, எதிரிகளினுடைய முகாம்களை, சத்துருவினுடைய சேனைகளை, இந்த உலகத்துல இருக்கிற இந்த நரகம் போன்ற வாழ்வில மாட்டிக்கொண்டிருப்பதை மீட்கும்படியாக எங்களை நீர் ஒன்றிணைத்து சபையாக பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளும்படியாக, அதற்குள்ளாக போய் நாங்கள் கொள்ளையடித்து வரும்படியாக நீர் எங்களை சேர சொல்லி இருக்கிறதற்காக நன்றி. அந்த சபையை நாங்கள் கனவாக பார்க்கிறோம். நீர் கண்ட அந்த கனவை கூட நாங்கள் இணைந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அப்படி நாங்கள் எந்த செயல்களை செய்யும் பொழுதும் தேவனுடைய விண்டுக்காக, தேவனுடைய காற்று எங்க வீசுகிறதோ அதற்குள்ளாக எங்களை செலுத்திக் கொள்ள, அந்த கிருபை எங்களை சுமந்து செல்லும்படியாக எங்களை விட்டு கொடுக்க எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த சிலந்தி பூச்சிகளைப் போல எங்களுக்குள்ளாக நீர் வைத்திருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்காக ஸ்தோத்திரம். அவைகள் வெளியே பாய்ந்தோட நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கைகளினாலே வேலைகளை செய்து, எங்கள் கைகளினாலே கட்டி ராஜ அரண்மனைகளை நாங்கள் அடைவதற்கு நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதவர்களாக, கீழே விழத்தள்ள மறுபடியும் எழும்புகிறவர்களாக, உற்பத்தி செய்கிறவர்களாக, உள்ளே இருக்கிற காரியங்களை வெளியே கொண்டு வருகிறவர்களாக, பெரிய தரிசனம் உடையவர்களாக, தொடர்ந்து உழைக்கிறவர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம் தங்கட்டும் ஆண்டவரே. யாருடைய கரங்கள் எல்லாம் சூம்பி போய் இருக்கிறதோ, யாருடைய வாழ்வெல்லாம் சூம்பி போய் இருக்கிறதோ, யாரெல்லாம் தங்களால் முடியாது, நாங்கள் செய்து சோர்ந்து விட்டோம், ஒரு காலத்துல எங்களுக்கு இந்த கைகள் ஸ்ட்ரென்த்தா தான் இருந்தது, ஆனா வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் கட்டினவைகள் கலைந்து போனதுனாலே இப்பொழுது எங்களுடைய மனம்
மனம் சோர்ந்து போனது, கைகள் சூம்பி போனது என்று சொல்லுகிறார்களோ அவர்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ், உன் கையை நீட்டு, மறுபடியும் பிடித்துக்கொள், மறுபடியும் செய் என்று சொல்லுகிறதே. அவங்க யாரெல்லாம் கிரிப்பை லூஸ் பண்ணியிருந்தாங்களோ மறுபடியும் அந்த வல்லமை அவர்களுக்குள்ளாக வருவதாக, அவர்கள் கிரிப்புடையவர்களாக பிடிமானம் உடையவர்களாய் மாறுவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தைகளுக்காக நன்றி, அபிஷேகத்துக்காக நன்றி. இன்றைக்கு தொட்டு சுகமாக்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை மாறுகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.